அமைச்சர்கள் அங்கே களத்தில் இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கடந்து இப்போது என்ன உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு ஒன்று நிரூபிக்கப்பட்ட ஒன்று நெல்லையில், அதில் மாற்று கருத்தே இல்லை. திருநெல்வேலி பகுதியில் நயினா நாகேந்திரன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. ஆனால் அது பாரம்பரியமாக காங்கிரஸ் செல்வாக்கு மிகுந்த தொகுதியாக திருநெல்வேலி தென்காசிலாம் இருந்து வரக்கூடிய இடத்துல இப்போ பிஜேபி எப்படி அங்கே ஒரு வெற்றியை பெறும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அதிலே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியாக இந்தியாவே ஆண்டது. இன்றைக்கி இந்தியாவில் ஒட்டுமொத்தத்தில் 40 சீட்டு தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. அதனால் அப்போ செல்வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? ஒரு காலத்தில் இருந்துன்னு சொல்ல முடியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது. செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இன்றைக்கி பிஜேபியில் வேட்பாளர்கள் பலரையும் பார்க்குறோம். நீங்கள் சட்டமன்ற குழு தலைவர், ஆனாலும் நாடாளுமன்றத்திற்கும் வர்றீங்க. திருமதி தமிழிசை தன்னுடைய 2 மாநிலங்களுக்கான ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு போட்டியிடுகிறார். ராஜ்யசபாவுக்கு போயிட்ட திரு எல் முருகன் போட்டியிடுகிறார். அப்படி பிரபலங்கள் எல்லாரையும் களத்தில் இறக்கணும்னு கட்சி முடிவு பண்ணுதா? வாக்குகளை பெறுவதற்கு பிரபலங்கள் தான் வேணுங்கிற இடத்துல தான் இன்னும் கட்சி இருக்கா? அதிமுக சொல்கிறாங்க, நாங்கள் எளியவர்களை, அடிமட்ட தொண்டர்களையே நாங்கள் வந்து எம்பிக்கள் ஆக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து எங்களை பொறுத்த மட்டும் இப்போ நான் விருப்பப்பட்டேன். அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அதான் மக்கள் பணி ஆற்றணுங்கிற விரும்புகிறாங்க. அதே மாதிரி திரு எல்முருகன் அவர்களும் மக்களை சந்தித்து வெற்றி பெறணும்னு விரும்புகிறாங்க. அதை எங்கள் கட்சி தலைமையில் இது பண்ணி தவிர பிரபலங்கள் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி பிடிக்க வேண்டுங்கிற ஒரு நிலை இல்லை. இல்லை, இப்போ பக்கத்தில் விருதுநகருக்கு ராதிகா அவர்கள் தான் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியவர். எனவே அவர் முன்னாள் இணையமைச்சர், அவர் போட்டி. எல்லா பக்கத்துலையுமே வந்து ஒரு நீங்கள் கூட்டணி தலைவர்களும் இப்போ ஏசி சண்முகம் உள்ளிட்டவர்கள்லாம் அப்படி வரும்போது திருமிகு சௌமியாவும் களத்தில் இப்போ புதிதாக வேட்பாளர்னு தருமபுரியில் மாற்றிருக்கிறாங்க. அப்போ பிரபலங்களை இறக்குவதுன்னு ஒரு வியூகமாக இருக்கா? அது உங்களுடைய உரிமையும் கூட. ஆனால் பிரபலமான முகங்களை இறக்குனா வாக்குகளை இன்னும் அதிகமாக பெறலாம், அல்லது செய்தியில் அதிகமாக இருக்கலாம், களத்தில் முன்னாடி வரலாம் அப்படிங்கிற ஒரு வியூகமாக இருக்கா? இல்லை, இது ஒன்றும் பெரிய, ஏன்னா பிரபலங்கள் தான் வரணுங்கிறதும் கட்டாயம் இல்லை. பிரபலங்களை வச்சு ஜெயிக்கிறத வாய்ப்பு இருந்தால் அதை நிறுத்தல் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே.